ஸோ தமிழ் வணக்கம் தமிழர்களுக்கு என் தமிழ் வணக்கம். சேப்பாக்கில் ஒரு அன்யூஷுவல் சேப்பாக் மாதிரி இருந்தது. ஒரு ரேங்க் டேர்னர் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எல்லாரும். பட் ஸ்டில் ஒரு ட்ரூ விக்கெட்டாக இருந்தது. அஹ் ரெண்டுமே பேட்டிங்க்கும் சரி bowlingக்கும் சரி ஒரு குறிப்பிட்ட டைம் ஆஃப் த இன்னிங்ஸில் நல்லாவே இருந்தது ரெண்டு சைடுக்குமே. ஸோ நம்ம நிறைய இருந்தது இந்த மேட்ச்சில். பட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ கரெக்டாக அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். திலக் வர்மா அதாவது ஒரு ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் இப்போவே நமக்கு தெரியிற மாதிரி இருக்குது. அவர் ஐபிஎல்ல டெபு பண்ண சீசன்லேருந்தே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸு. அதுவும் லெஃப்ட் ஹேண்டர் அதுதான் நமக்கு ரொம்ப நாளாக ஒரு லேக்கிங் பொசிஷனாக இருந்தது. ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்டர் வந்திருக்காரு. என்ன ஒரு நாக்கு, அதுவும் அந்த காம்னஸ் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி அது அதுவும் ஆடில் ரஷீத் 19th ஓவர் ஏதோ போட்டார். அப்போ கூட டிஃபென்ஸ் வச்சுட்டு அவரால் பேஸ் பாலர் அடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ் பாலர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ திலக் வர்மா தான் ஆக்சுவலி அந்த மேட்சை வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டடா எடுத்துட்டு போனாரு கடைசி வரைக்கும். இன்ஃபேக்ட் வந்து ஹர்ஷ்தீப் சிங் கடைசியில வந்துட்டு அவர் வந்துட்டு நாங்க அவர் சிங்கிள் தட்டுவாரு இல்ல 17.5 நினைக்கிறேன். ஸோ 17.5ல வந்துட்டு அவருக்கு ஒரு எப்படி சொல்றது, அவர் இதுவே 18.5 இருந்தா அவர் வந்துட்டு ஹிட்டிங்க்கு போயிருக்கலாம். ஸோ அவர் அந்த 17.5 ஒரு பிரியரா ஒரு பிரியராவே ஹிட்டிங்க்கு போனதுனால அவர் மேல இன்னும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ திலக் வர்மா வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆடினாரு அன்னைக்கு மேட்ச்ல. எஸ் கரெக்டு. ஒரு சூப்பரான காம் அண்ட் கண்ட்ரோல் நேச்சரோட விளையாடினாரு. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் போலிங்க்கு வருவோம். ஆஸ் யூஷுவல் ஹர்ஷ்தீப் சிங் பவர் பிளேயில் பாலை எடுத்தாலே அட்லீஸ்ட் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு. அதுவும் ஃபில்சால்கிட்ட சொல்லி அதே மாதிரி போன மேட்ச் எப்படி எடுத்தாரோ அதே மாதிரி எடுத்து ஒரு பவுன்சர் சர்ப்ரைஸ் பவுன்சரில் எடுத்தார். அண்ட் ரவி பிஷ்னாய் ஒரு க்ரூஷியல் ஃபேக்டர் ப்ளே பண்ணார். விக்கெட் எடுக்கல, பட் ஸ்டில் அந்த 6 எக்கானமி கீழே தான் போட்டு ப்ரெஷர் பில்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ரவி பிஷ்னாயோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? இப்போ ஹர்ஷ்தீப் சிங் இருக்கிற ஃபார்முக்கு அவர் நம்ம இந்தியாவுக்கு ஓப்பனிங் பவுலர்னாலே அவருன்னு டிசைட் ஆயிடுச்சு T20s. ஸோ அதிக விக்கெட்ஸ் வேற எடுத்திருக்காரு. ஸோ அவரோட பால் வந்து அழகா சேஞ்ச் பண்றாரு. லைக் அவரோட ஆங்கிள் லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள் வந்து கரெக்டா எடுத்துட்டு வந்து அந்த சைட்ல போலிங் போடுறது பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் ரீட் பண்ண மாட்டாங்க அவங்கள. ஸோ அவர் வந்து ரீட் பண்ணாதனால ஸோ அவர் வந்து ஏர்லியா நிறைய ஸ்விங்கோட நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ பிஷ்னாய் நீ சொன்ன மாதிரி கரெக்டா கண்டெய்னா ஒரு விக்கெட் எடுக்கிறது எவ்வளவு முக்கியமா அப்கோர்ஸ் ரன் கன்சிடர் பண்ணாததும் விக்கெட் எடுத்தாதான் குட் பவுலர்ன்றது இல்லாம ரன்ஸ் நம்ம ரன்ஸ் லீக் அவுட் பண்ணனா கூட ஒரு குட் பவுலர்ன்றத வந்து பிஷ்னாய் வந்து கரெக்டா நேத்திக்கு அந்த லாஸ்ட் T20ல வந்து சூப்பரா இது பண்ணாரு. அப்கோர்ஸ் வாஷிங்டன் சுந்தர் அவர் வந்து வந்த பாலே பென் டக்கெட் ஆக்சுவலி அது பென் டக்கெட் பத்தி பேசலாம். ஸோ அவர் வந்து வந்த பாலே விக்கெட் எடுத்தாரு. பட் அது என்னன்னா அவர் ஒரு ஓவருக்காக அந்த கமெண்டேட்டர்ஸ் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஓவருக்காக அவர் எடுத்துட்டு வந்துட்டு மேபி அவர் இன்னொரு 2 hours அட்லீஸ்ட் 2 hours போட வச்சிருந்தா இன்னும் ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்கோர் ஒரு 5 runs ஆர் 7 to 8 runs முன்னாடி வந்திருக்கலாம். ஸோ அதுதான் என்னோட வியூ. எஸ், நான் நெக்ஸ்ட் பாயிண்ட் அதான் எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். அவர் வந்து நியூ பால் பவுலர் பயங்கரமா, அதுவும் சூரியகுமார் 4th ஓவரே கொடுத்தாரு. சரி ஓகே சூப்பரான முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சு பார்த்தா ஒரே ஓவர், அதுவும் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்தாரு ஹோம் கிரவுட் முன்னாடி. ஸோ பட் ஸ்டில் ஒரு ஓவரில் நிறுத்தினது கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். பட் அவரை பேட்டிங் ஆல்ரவுண்டராக தான் பார்க்குறாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் அவரால் என்ன பண்ண முடியும் பேட்டை வச்சுன்னு காமிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஆஸ் யூஷுவல் அவரோட ஹோம் கிரவுண்டு வேறு அடி வாங்கினார். ஒரு 2-3 சிக்ஸ் அடிச்சாங்க. பட் ஸ்டில் இந்த போல்டு ஹாரி ப்ரூக் என்னங்க, அவர் வந்து இங்கிலாண்டில் மட்டும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பயங்கரமாக ஆடிட்டு இருக்காரு. கொஞ்சம் அப்படி ஏஷியன் சாயலுக்கு வந்தாலே ஆக்சுவலி நேற்றுக்கு நீ சொல்ற பாயிண்ட் தான் என்னன்னா ஹாரி ப்ரூக் வந்துட்டு அவர் ஸ்மாக் ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னாரு. ஸோ அது வந்துட்டு நேற்றுக்கு கமெண்டேட்டர்ஸ் கூட சொன்னாங்க நேற்றுக்கு அவர் அவுட் ஆயிட்டு பிச்சை பாக்குறாரு. அது வந்து டர்னிங் பிச், அது ரீட் தான். அவர் முன்னாடி ஆக்சுவலி பேக் ஃபுட்ல ஆடி இருக்கலாம். ஸோ அவர் வந்து முன்னாடி கமிட் ஆயிட்டார் பாலுக்கு ஃப்ரண்ட் ஃபுட் தான். ஸோ ஒரு ப்ரீ டிட்டர்மைண்டா ஆடிட்டாரு. அது கொஞ்சம் நல்லா பவுன்ஸ் ஆயிட்டானதால அவர் வந்து ஜட்ஜே பண்ண முடியல. அவர் அதுல வந்து பிச்சை பாக்குறதுல சம்மந்தமே இல்லை. என்ன கேட்டா அவர் வந்து கொஞ்சம் பால கடைசி வரைக்கும் வாஷ் பண்ணிட்டு பேக் ஃபுட்டா ஃப்ரண்ட் ஃபுட்டா ஆடி இருக்கணும். ஆல்ரெடி மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ன்ற பேர் இருக்கு வருண் சக்கரவர்த்தி தான் ஆன் த டாப்ல இருக்காரு. போன மேட்ச் அப்படிதான் இன்சைட் எட்ஜ்ல ஜட்ஜே பண்ணாம ஆடிட்டாரு. சோ இந்த தடவை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது எங்களுக்கு. எஸ் கரெக்ட். அதுவும் சுனில் கவாஸ்கர்லாம் சொல்லிட்டாரு, இப்போ இங்கே ஏதோ ஸ்மாக்லாம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டாரு. என்னங்க ஸ்மாகுன்றதுலாம் ஒரு ரீசனே கிடையாது. ஏன்னா ஐபிஎல் ஃபுல் சீசன் இங்கே தான் ஆடி ஆகணும். ஸோ ஓகே, அதை பற்றி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. வருண் சக்கரவர்த்தி சூப்பராக போட்டார். அண்ட் தென் இந்தியன் பவுலிங் ரவுண்டடாக தெரியுது. பட் ஸ்டில் ஒரு பேஸ் பவுலர் லேக்கிங்காக இருக்காருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது.
அண்ட் இன்னும் மேஜர் நியூஸ் என்னன்னா, ரிங்கு சிங்காவது 2 மேட்ச், நிதிஷ்குமார் ரெட்டி என்டையர் சீரிஸ் வந்து அவுட்ன்னு சொல்லிட்டாங்க. சிவம் தூபே அண்ட் ரமன்தீப் சிங் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சிவம் தூபே ஒரு சூப்பரான அடிஷன். ரமன்தீப் சிங் வந்து சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. பட் ஸ்டில் அவர் சூப்பரான பிளேயரு. சிவம் தூபேக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இந்த சீரிஸ் உள்ள வரத்துக்கு? சப்போஸ் யாருன்னா ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா அதை பத்தி என்ன நீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் ரிங்கு சிங் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி மிஸ் ஆனதே ஒரு பெரிய இது. ஏன்னா ரிங்கு சிங் வந்து அவர் செம பினிஷர், அவர் ஒரு நல்ல பினிஷிங் பிளேயர். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு கரண்ட் ஃபார்ம்ல அவர் வந்து நல்ல ஃபீல்டர், நல்ல பவுலர், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், பக்கா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அவர் வந்து ஒரு அசெட். ஸோ அவர் இருந்தாருன்னா கொஞ்சம் நம்ம நம்பிக்கையாவே இருக்கலாம், நம்ம எடுத்துட்டு போவார். இப்போ போன மேட்ச்ல வாஷிங்டன் சுந்தர் பண்ணதை இவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ வாஷி வந்து வந்ததுக்கு காரணம் அதான். இப்ப டூபே நீ சொல்ற மாதிரி அவரும் ரிங்கு சிங் மாதிரி தான். ஹிட்டிங்ஸ் வச்சு கேம் முடிக்கவே வாய்ப்பு இருக்கு. ஸோ ரமன்தீப் சிங்கும் அதே மாதிரி தான். ரமன்தீப் சிங்க்கு அவ்வளவா சான்ஸ் கிடைக்கும், ஏன்னா அவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்கு. இப்போ காம்படிஷன் ரிங்கு நிதிஷ் இல்லனாலே அதை ஃபில் பண்ண 2 பிளேயர்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க போன மேட்சே. சோ அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுனால இப்ப நம்ம அவங்களே எடுக்க முடியாத ஒரு வேலிட் ரீசன் இல்ல. அவங்க செட் ஆயிட்டாங்க. இப்போ சூர்யாவுக்கும் தெரிஞ்சிருச்சு வாஷி வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு பவுலிங்ல. சோ இப்போ ஸ்பின் பிச்சர்ஸ் தான் வந்துச்சுன்னா நீங்க அசால்ட்டா அவர் எடுத்துட்டு வந்து ஒரு ஓவர்ன்றது 3 ஓவர் 4 ஓவர் கொடுத்து நிறுத்திடலாம் அப்பயே. சோ அதான் இப்போ கன்ஃபார்ம் காஸ்ட்லி மிஸ் தான் சொல்றது. அது அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது இந்தியாவுக்கு, ஏன்னா அவங்க இந்தியா கிட்ட பிளேயர்ஸ் இருக்கு. எஸ் கரெக்ட். ஏன்னா இந்த சீரீஸ்ல இப்போதைக்கு 2 மேட்ச்ல ஃபீல்டிங் பயங்கரமான சப்போர்ட். எனக்கு ஆக்சுவலா நிதிஷ் ரெட்டி வந்து இவரோட பட்லர் கேட்ச் எடுத்தாரு ஃபர்ஸ்ட் T20ல. அதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருந்தது. ஐயோ இப்படி பாஞ்சு பிடிக்கும் போது ஏதாவது இன்ஜுரி ஆகிட போகுதுன்னு. ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு, சீரீஸ் விட்டு வெளியே போயிருக்காரு. பட் ஸ்டில் பெரிய லாஸாக இருக்காதுன்னு நம்ம ஹோப் பண்ணலாம். அண்ட் இப்போ இந்தியன் பேட்டிங் பேசியாச்சு, திலக் வர்மா பற்றி பேசியாச்சு. பட் ஸ்டில் சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் அவர் கேப்டன்சி எடுத்ததுலேருந்து கொஞ்சம் கன்சர்ன்டாகவே இருக்குது. அவர் எனி டைம் உள்ளே வந்துடலாம் அவர் ஃபார்முக்கு. பட் ஸ்டில் கேப்டன்சி ப்ரெஷர் இருக்கா, அரல்ஸ் ஒரு பேட் ஃபார்மில் இருக்கார் அவர்? நம்ம இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூரியகுமாரோட ஃபார்ம் பற்றி அவ்வளோவா பேசல. பிகாஸ் நம்ம இந்தியன் டீம் வந்துட்டு இப்போ மற்றவங்க வந்து அதை கவர் பண்ணிடுறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப சூரியகுமார் யாதவ் அடிச்சா கூட, இப்ப நல்லா ஸ்கோர் பண்ணா கூட முன்னாடி தெரிஞ்ச அளவுக்கு இப்ப தெரியாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு எப்படி சொல்றது வெல் நோன் ஆயிட்டாரு. வெல் நோன் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம டீம்ல அவரை மாதிரியே இப்ப அவர் ஒரு 50 அடிச்சிருக்காருன்னா கன்ஃபார்மா இப்ப திலக் வர்மா இன்னொரு ஒரு பிளேயர்ஸ் அடிச்சிருப்பாங்க. சோ அவர் வந்து ஃபார்முக்கு வராரு வரலன்றது நம்மளுக்கு இப்போ அவ்வளவு கன்சர்ன் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவரு நீ சொல்ற மாதிரி அவர் வந்துருவாரு. இப்ப அடுத்த மேட்சே நினைச்சாருன்னா அவர் வந்துருவாரு. சோ அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கேம்பெயினர் வந்து அவர் வந்து நல்லாவே இப்ப ஃபார்முக்கு வருவார். சோ சூரியகுமார் ஃபார்மை பத்தி நம்ம அவ்வளவு கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சோ அவர் நெக்ஸ்ட் மேட்சே வர வாய்ப்பு இருக்கு. சோ இன்ஃபேக்ட் நாட் நெக்ஸ்ட் மேட்ச் தான் அவர் கன்ஃபார்ம் ஃபார்முக்கு வர்றாரு. அவர் ஒன்ஸ் ஃபார்ம் வந்துட்டாருன்னா இன்னும் இந்தியன் டீம் அப்படியே மேல போயிட்டே இருக்கும். போன தடவை அடிச்ச 165ல ஒரு டார்கெட்டாவே தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு. கரெக்ட். அதுவும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு இந்த மேட்ச். ஆர்ச்சர் 2 4 சூப்பரா அடிச்சாரு. அவருக்கு ஆக்சுவலி எனக்கு டச்ல எல்லாம் பயங்கரமா இருக்காருங்க. அந்த ஒரு ஒரு ஸ்டார்ட் அவர் என்னன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்தாலாம் நினைக்கிறேன். ஏன்னா 7-8 பால் அவுட் ஆயிடுறாரு. அவர்லாம் 20 பால் ஆடிட்டாருன்னா அவரை நிறுத்த முடியாது. கண்டிப்பா ஒரு 70-80 எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து. ஸோ ஓகே, எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம ராஜ்கோட் அடுத்த T20 அங்கே வந்து ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு 200 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்படி சொல்லி ஒரு லோ ஸ்கோரிங்காக தான் இருந்தது அந்த மேட்ச்சு. ஸோ அங்கே ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா இந்தியன் டீம்? ஆர் வின்னிங் சான்சஸ் 2 டீம்ஸ்க்கு எவ்வளோ இருக்கு? எனக்கு தெரிஞ்சு வின்னிங் சான்சஸ் பாத்தீங்கன்னா இது நம்ம மென்டல் கேமா எடுத்துக்கிட்டோம்னா ஜாஸ் பட்லர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன் தான். என்னதான் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அவரோட டீம் நியூ. ஏன்னா இப்ப பிரெண்டன் மெக்லம் வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இந்த T20 ஸ்குவாடுக்கே சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்ற போது இந்தியா 2 லீட்ல இருக்கு. இப்ப இந்தியாவுக்கு அது நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பிட்ச் சாதகமா முடியல, அது எப்படி இருந்தாலுமே இந்தியாவுக்கு வந்து அது ஒரு மென்டலா அட்வான்டேஜ். அவங்க ஒரு கொஞ்சம் இன்னும் கான்பிடன்ட் டீமா உள்ள வருவாங்க. சோ 2 லீட்ல இருக்கும் போது அவங்க கான்பிடன்ட் டீமா வரும்போது இப்போ பட்லர் அந்த ஹோல்டிங்லாம் டீம்ல இப்ப ப்ரெஷர் இருக்கும். என்னதான் 5 மேட்ச் சீரீஸா இருந்தாலும் இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் மஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு மஸ்ட் வின் பண்ற மாதிரி. சோ வந்து இந்தியாவுக்கு எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. மேபி சேஞ்ச் பண்றதா இருந்தா அந்த ஃபிளாட்டர் விக்கெட் பவுலர்ஸ் வேணா பேட்ஸ்மேன் மாத்த மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. சோ மேபி ஃபிளாட் விக்கெட் பவுலர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஷமி அவர் T20 யூஸ் ஆகிறவரோ இல்லையோ ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடுறதுக்கு கொஞ்சம் வார்ம் அப் ஆகாது இருக்கும் இந்த சீரீஸ். பட் ஸ்டில் அவர் இன்னும் கன்சிடர் பண்ணல.
அண்ட் இங்கிலாந்துல ஒரு 2 பிளேயர்ஸ் பிரைடன் கார்ஸ் அண்ட் ஜேமி ஸ்மித் பயங்கரமா போட்டாங்க. ஐ மீன் பேட்டிங் ஆடுனாங்க. அதாவது இவங்கலாம் அந்த பேஸ்பால்ன்ற அப்ரோச் எடுக்கிறதுனாலயே ஜேமி ஸ்மித் வந்து அவர் ஒருத்தர் தான் ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் ஏறி வந்து 6 அடிச்சாரு வருண் சக்கரவர்த்திய. அந்த மாரி அவங்க அந்த பேஸ்பால் எல்லா பாலையும் அடிக்கணுன்ற காரணத்தினாலயே அவங்க அவுட் ஆயிடுறாங்க. ஜேம்ஸ் ஸ்மித் மாரி பிளேயர்லாம் அவரோட நார்மல் அப்ரோச் எடுத்துட்டு போனாலே சூப்பரா ஆடலாம். அண்ட் பிரைடன் கார்ஸ் பேட்டிங்ல சூப்பரா ஆடி, போலிங்ல சூரியகுமார் போல்டெல்லாம் சூப்பரா எடுத்தாரு. ஸோ அவங்களுக்கு 2 ஆல்ரவுண்டர்ஸ் ஐ மீன் ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் ஒரு விக்கெட் கீப்பர்னு நினைக்கிறேன் ஜேம்ஸ் ஸ்மித். ஸோ 2 பேர் கிடைச்சிருக்காங்க. அவங்களாவது இந்த பேஸ்பால் அந்த அட்டாக் பண்ணியே ஆகணும். எல்லா பாலையும் அட்டாக் பண்ணணுன்றது இல்லாம கொஞ்சம் டைம் எடுத்து ஆடினா சூப்பரா இருக்கும் அவங்களுது. ஸோ அவ்வளோதான் நம்ம எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணிட்டோம். 30-20 2 பேரும் இந்தியா தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இருக்கிற ஃபார்ம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. இங்கே ஃப்ளாட் ட்ராக்காகவே இருந்தாலும் நம்ம வருண் சக்கரவர்த்தி எல்லா இடத்துலையும் ஸ்பின் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கும்ன்ற நோட்டில் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ரிஷி. தேங்க்ஸ் வியூவர்ஸ். தேங்க்யூ.